இஃப்தருக்கு நல்ல குளு குளுன்னு இந்த மாதிரி வித்தியாசமா ரோஸ் மில்க் செஞ்சு பாருங்க. பாக்கிறதுக்கு மட்டும் இல்ல, சாப்பிடறதுக்கும் டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது செய்யறதுக்கு ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அகர் அகர் பவுடர் எடுத்துக்கோங்க. இதுல ஸ்ட்ரிப்ஸ்லயும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப கடல் பாசி பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி திக்காயிடுச்சு. இது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட் இல்லனா ட்ரேல மாத்தி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. சாஸ் பேன்ல 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காய ஆரம்பிச்சதும் 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் வந்து நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு 10 நிமிஷம் பால் நல்லா கொதிக்க வைங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இதுல 2ல இருந்து 3 டிராப்ஸ் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா கடல் பாசியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்ப ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதுல ஊற வச்ச சப்ஜா விதைகள் சேர்த்துக்கலாம். இப்ப கட் பண்ணி வச்ச கடல் பாசியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோடவே நீங்க பாதாம் பிஸ்னியும் சேர்க்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நல்லா குளு குளுன்னு சூப்பரா ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.